துர்காதேவி. ஜெய் துர்காதேவி. வாங்க. இப்ப பாத்தீங்களா, உண்மை என்னங்கறத நீயே நிரூபிச்சிட்ட. நீ என்ன நினைச்ச, அம்மனை ஏமாத்த முடியும்னு பாத்தியா? நான் சோனியக்காரி இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நீங்க உங்க பசங்க கிட்ட கேளுங்க. அன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்ததுல, அப்போ அவங்க கிட்ட இருந்து உங்க பசங்களை நான் தான் காப்பாத்தினேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்ப. இதுக்கு மேல பொய் சொன்னா அவ்வளவுதான். என் பசங்களை வச்சா பொய் சொல்ற? இன்ஸ்பெக்டர், இவங்களை இங்க இருந்து கொண்டு போங்க. உண்மை என்னன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஜெய்ப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால். ஹலோ. ஓகே, தேங்க்யூ. உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. உன்னோட அரண்மனையிலிருந்து மந்திர பூஜை பொருட்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கடத்தப்பட்ட அந்த 2 குழந்தைகளும் அங்கதான் இருந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களை பலி கொடுத்து உன்னுடைய மந்திர சக்தியை அதிகப்படுத்த நினைச்சல, இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவளை இங்க இருந்து இழுத்துட்டு போங்க. நிர்மலாமா, நான் சொல்றத நம்புங்க. நான் ஒரு நிரபராதி. நான் சொல்றத நம்புங்க. நான் சூனியக்காரி இல்ல. இவங்க 2 பேரும் தான் சூனியக்காரிங்க. இந்த பொண்ணுதான் செத்து போயிடுச்சுல்ல. ஆனா இது எப்படி இங்க? இங்க பாருங்க, இது என்னோட பூனை இல்ல. நான் சொல்றத நம்புங்க. இது உன்னோட பூனை இல்லன்னா எதுக்கு உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணணும்? என்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க பார்க்காத. இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல இந்த அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அதோட இந்த பூனையையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிடு. மோகினி, என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் சார், நாங்க தான் சொன்னோம்ல, முதல்ல இந்த பொம்பளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இவளை கூட்டிட்டு வாங்க. நிர்மலாமா, நான் சொல்றத கேளுங்க. நான் நிரபராதி, புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றத நம்பாம நீங்க பெரிய தப்பு செய்யறீங்க. இவங்க தான் சூனியக்காரிங்க. நான் சூனியக்காரி இல்ல, நம்புங்க. ரோகிணி, என்ன மன்னிச்சிடுங்க மோகினி. அவங்க பேச்ச நம்பி நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல உன்னோட தப்பு ஒண்ணும் இல்ல ரோகிணி. நான் தான் மோகினியை நம்பி இருக்கணும். அவளை நான் முழுசா நம்பி இருந்தா இது நடந்திருக்காது. சரி, இப்ப இந்த பேச்செல்லாம் விடுங்க. ஜானவி, போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. அப்படியே மோகினிக்கு மருந்து போட்டு விட்டுரு. இந்த காயத்துக்கு மருந்து போடலாம். ஆனா மனசுல ஏற்பட்ட காயத்தை என்ன பண்றது?
இங்க நடந்த எல்லா விஷயமும் எங்களோட விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு தான் நடந்து முடிஞ்சது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு புது உறவு ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள எந்த விதமான சந்தேகமும் ஒளிவு முறைவும் இருக்கக்கூடாதுல்ல. அதனாலதான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். சீமாக்கா, ரோஹிணி, உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. எனக்கு நல்லாவே புரியுது. ஒருவேளை உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நானும் நம்பிருக்கவே மாட்டேன். எனக்கு யார் மேல வருத்தம் தெரியுமா? அமர் மேல மட்டும்தான். இங்க பாருங்க அமர், உங்க வாழ்நாள் முழுக்க என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, ஆனா உங்களுக்கு என் மேல துளி கூட நம்பிக்கை இல்லல்ல. எல்லா உறவுகளுக்கும் அடித்தளமா இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். எந்த உறவுல நம்பிக்கை இல்லையோ அந்த உறவு கண்டிப்பா நீடிச்சு நிலைச்சிருக்காது. அதனால நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நானும் என்னோட அம்மாவும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம்.